ஐயாப்பட்டி. என்ன மாவட்டம்? திண்டுக்கல் மாவட்டம். என்ன தொந்தரக்கா ஸ்ரீ வேளாப் நாயகர் சமாதிக்கு வந்திருக்கீங்க? காலில் புண்ணு வந்து தொட்டு காமிங்க, திரும்புங்க, ஃபோக்கஸ் பண்ணுப்பா. அந்த கயிறு கீழே இழுத்து விடுங்க, கயிறு மறைக்குது. பண்ணிட்டீங்க. இது ஒன்று மட்டும் சரியாகும்ல, மற்ற எது கணக்கு எடுக்க மாட்டான். மற்றது பார்த்தீங்கன்னா இந்த புண்ணு வந்து ஆறு. அதை நீங்கள் சொன்னால் தான் கணக்கு எடுப்பா. அது ஒன்று மட்டும் காமிச்சு அது ஒன்று மட்டும் தான் எடுப்பா. புண்ணு வந்து ஆறுது. அது எந்த இடத்துல புண்ணு வந்து ஆறுது காமிங்க. சரிப்பாகுதா? ஆமாம் இருக்குது. 570 ரூபா கொடுங்க. ஜிபே பண்ணிடுறேன். கொஞ்சம் கொடுங்க, அப்போ ஜிபே நாங்கள் பண்ணிக்கோங்க. கொடுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். 570 ஜிபே பண்ணிடலாம். தியாகராஜன். நாளையிலேருந்து 5 நாள் வரணுங்க. வரும்போது மந்திரிக்க பொருள் சித்தருக்கு சமாளிக்க வேணும். இங்கே கொடுப்பா, இவர்கிட்ட கொடுப்பா. உனக்கு தானே வேணும், இதை வாங்கி கொடுங்க. வாங்கிக்க தம்பி. 70 ரூபா ஜிபே பண்ணி விடுறாராமா தம்பி. ஞாபகம் வச்சுக்கோ. நான் கொடுத்து கொடு. யார் மற்ற வேலை பாட்சாமி? தண்ணி பட்டத்தில் அப்படியே கொப்பளிக்குதுங்களாப்பா? தண்ணி பட்ட இடம்லாம் இல்லைங்க. அந்த புண்ணுள்ள லேசாக சொன்ன தண்ணியாட்டம் வருதுல்ல, அந்த இடத்துல அப்படியே கொப்பளிக்குதா? அப்படியே தாமரையாட்டம் படருதா? அப்படின்னு இல்லைங்க, புண்ணு வருது. அதுக்கு பேர் தான் எப்போ அப்படிதான் படை இருக்கு. பேட்டி மழை சுட்டு பாரு, இங்கே எப்படி படை இருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் ஒரு புள்ளியாட்டம் வந்து அது அப்படியே அதிகம் வச்சுட்டே வருதாமா? அப்படி தானே இருக்கு. அப்புறம் இல்லை அப்படிங்கிறீங்க. இது எத்தனை வருஷம் வந்து அப்படி இருக்கு? இது 2-3 மாதம் தான் ஆச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக கடைசியாக சின்ன பொண்ணு வந்தது ரொம்ப வலியாக இருக்குது. ஐயா, இந்த ஒரு புள்ளியாட்டம் வந்து இது இப்படி கால் மாறினது எத்தனை வருஷம் வந்துருக்கு? கருப்பு அடிச்சு மாறினது எத்தனை வருஷம் வந்துருக்கு? கருப்பு அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆண்டுகள் ஆச்சு. போ உண்மையா பையா? 9 ஆண்டு இல்லைங்க. உனக்கே தெரியலையா? 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள 9 ஆண்டுகள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு புள்ளியாட்டம் வந்து மாறி 9 வருஷம் ஆச்சு. அப்படியே காலையாகத்து பரவுது. சிங்கத்துக்கிட்ட 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிறீங்க? 50 ரூபா. நாளையிலேருந்து 5 நாள் வரணும். பார்த்து வந்துடும். திரும்பி வரும்போதெல்லாம் மந்திரிக்க பொருள் கொண்டு வரணும். அபிஷேகத்துக்கு சித்தருக்கு சமைக்க தேவையான அபிஷேகம்